ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நிறைய தடவை நான் இந்த பிகோவர்க்கர்ஸ் வெப்சைட்டை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பார்க்க போகிற மாதிரி இருந்தால், இப்போ என் சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 4000 பேர்கிட்ட ரீச் ஆகிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த வெப்சைட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்டுக்கு கீழே நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட் இருந்தால் சொல்லுங்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பிகோவர்க்கரில் எப்படி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலத்தில் எப்படி இந்த பிகோவர்க்கரில் ஒவ்வொரு டாஸ்க்கையும் செய்யலாங்கிறதுக்கான வீடியோவையும் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்படியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமா தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுக்கு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே டிலே பண்ணாமல் போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரைட் நண்பா. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த பிகோவர்க்கர்ஸ்க்குரிய லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்க. கிளிக் பண்ணி உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி வந்தீங்களா இருந்தால் அதில் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே சம்டைம் குக்கீஸில் பர்மிஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தா நீங்கள் அவங்க எப்படி இந்த வெப்சைட் ஒர்க் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஓவர் வியூவாக பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோஸ் நான் பிகினருக்காண்டியாக மேக் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்காத ஒரு ஆளுக்காண்டியாக நான் புதுசாக மேக் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்டு இந்த பிகோவர்க்கர்ஸ் வெப்சைட்டில் வந்திருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதையும் நாம் இனி வரும் காலத்தில் நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். சரியா? ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்களா இருந்தால் அவங்களோட இந்த வெப்சைட்டை பற்றி நல்ல தரவுலாம் தந்திருக்காங்க. இது 100% நீங்கள் நம்பி ஒர்க் பண்ணலாம். இதில் நிறைய தடம் நான் ஒர்க் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ரியலான வெப்சைட். இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஃப்ரீயான முறையில் அவங்க தரக்கூடிய டாஸ்க்கை பண்ணி, அதாவது டாஸ்க்குனால் உங்களுக்கு ஃபெமிலியரான டாஸ்க் தான். அந்த டாஸ்க் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கை லைக் பண்ண சொல்லி வரும், ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணி சொல்லி அவங்களோட யூஆர்எலுக்கு சொல்லி வரும், இல்லாட்டி யூடியூப் சேனலை வாட்ச் பண்ண சொல்லி வரும், யூடியூப்புக்கு ஒரு லைக் கொடுக்க சொல்லி வரும், ட்விட்டரை ஷேர் பண்ண சொல்லி வரும். ஸோ அப்படியான டாஸ்க் தான் டாஸ்க்கெலாம் வரும். ஸோ அது உங்களால் முடியுமா இருந்தால் நீங்கள் இதில் அதை பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அந்த டாஸ்க்லாம் எப்படி பண்ணுறதுக்கான முழு விளக்கம் கொண்ட வீடியோஸ்லாம் நம்ம சேனல்லாம் இனி வரும் காலத்தில் போஸ்ட் பண்ணுவேன். எல்லாம் நம்மளோட பிகினருக்காக வேண்டியா. சரியா? ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு புது ஆளாக இருந்தீங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இதில் சைன்அப் பண்ணணும். ஸோ சைன்அப் பண்ணுறேன்னா இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு மேலே பார்க்கலாம். நீங்கள் இந்த சைன்அப் சொல்லியிருக்கீங்க அல்லது கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு சொல்லி ஒன்றிருக்கும். ஸோ நீங்கள் சைன்அப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் சைன்அப்பை கிளிக் பண்ணுறேன். சரியா? ஸோ சைன்அப்பை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இது வந்துட்டு உங்களோட சைன்அப் ஃபார்ம் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு அப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் சைன்அப் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட இமெயில் அட்ரஸ். சரியா? ஸோ இதுக்குண்டே நீங்கள் ஒரு நியூவான ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஆன்லைன் நீங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட ப்ரைமரியான, அதாவது உங்களோட முக்கியமான தகவலில் உள்ளடக்கிய ஒரு பர்சனல் இமெயிலை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இதுக்குண்டு ஒரு செப்பரேட்டான ஒரு இமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வரது நல்லது. சரியா? ஸோ அதனால் நீங்கள் இதுக்குண்டு ஒரு செப்பரேட்டான ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் gmail.comல போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. சரி? ஸோ எனக்கு ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு. ஸோ நான் அதை கண்டினியூ பண்ணி போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், ரியல் நேம். சரியா? ஃபார் இன்டர்னல் வெரிஃபிக் ஒன்லி. சரியா? ஸோ ரியல் நேம்ங்கிறத உங்களோட ஃபுல் நேமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்ற உதாரணத்துக்கு நான் சுபேதான்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ இது என் சிஸ்டர் நேமில் திறக்கேன் நான். சரியா? அடுத்து இமெயில் அட்ரஸ். ஸோ இமெயில் அட்ரஸை நான் எடுக்கேன். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் என் இமெயில் அட்ரஸை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பாஸ்வேர்ட். ஸோ என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அட்லீஸ்ட் 10 கேரக்டர்ஸ் இருக்கணுமா, அதாவது 10 லெட்டர்ஸ் இருக்கணும், அப்பர் காசு இருக்கணும், லோவர் காசு இருக்கணும். சரியா? அடுத்து வந்து நம்பர்ஸ் இருக்கணும், அடுத்து சிம்பிள் இருக்கணும். சரியா? ஸோ எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்கிட்ட பாஸ்வேர்டை கொடுக்கேன். இப்போ என்ன கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். இது வந்துட்டு கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த பாஸ்வேர்டோட. ஓகே. ஸோ இந்த நிக் நேமுங்கிற இடத்துல ஒரு யூனிக்கான ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். சரியா? சம்டைம்ஸ் சில பேருக்கு இந்த நிக் நேமுங்கிற இடத்துல வந்துட்டு எரர்லாம் வரும். ஸோ அந்த வகையில் நீங்கள் மாற்றி ஒரு நிக் நேம், உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நான் சுவேதா 33 31 கொடுத்துருக்கேன் இருந்தால் அடுத்த தடவை மாற்றி கொஞ்சம் கொடுத்து பாருங்க. சரியா? அது கன்ஃபார்மாக சக்ஸஸ் ஆகும். அடுத்து செலக்ட் கண்ட்ரிங்கிற இடத்துல நாம் ஸ்ரீலங்காவில் இருக்கும். ஸோ ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியாவாக இருந்தால் இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு கண்ட்ரியாக இருந்தால் நீங்கள் வேறு கண்ட்ரியை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீலங்காவை நான் செலக்ட் பண்ணேன். ஓகே, ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் செலக்ட் யுவர் ப்ரொஃபைல் டைப். அதாவது நீங்கள் இதில் ஒர்க்கராக நீங்கள் ஜாயின் ஆக போகிறீங்களா இல்லை எம்ப்ளாயாக ஜாயின் ஆக போகிறீங்களா, அதை
அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறீங்களா இருந்தால் ஐஎம் ஒர்க்கர்னு சொல்லி நீங்கள் ஜாயின் ஆகலாம். அதே இடத்துல இந்த வெப்சைட்டில் நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் ஐஎம் எம்ப்ளாயர்னு சொல்லி கொடுக்கலாம். சரியா? ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் கொடுக்குறதுக்கான வீடியோலாம் நான் நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸில் வீடியோ வேணுமா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? ஸோ கீழே பார்க்கலாம் ஐஎம் ஆக்டிவ் டு Picoworker டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை டிக் பண்ணிங்க. அடுத்தது கீழே இருக்கிறத டிக் பண்ண தேவை, ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் டிக் பண்ணுங்கள். சரியா? ஸோ எல்லா டீட்டெயிலும் ஓகேவான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் சைன் அப்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் உண்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா இருந்தால் அந்த ஜிமெயிலை செக் பண்ணி பார்க்கேன். ஸோ இந்த இமெயிலை நம்ம அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி URL உங்களோட ப்ரௌசர் ஏதோ நீங்கள் எதில் இப்போ சைன்அப் பண்ணிங்களோ ஸோ அந்த ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ என்ன செய்ய பண்ணேன்னா Picoworker நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணனா இருந்தால் என் லிங்க் வந்துட்டு அதாவது என் அக்கௌண்ட் வந்துட்டு இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் எடுத்த உடனே அவர் கம்யூனிட்டி ரூல்ஸ்னு சொல்லி சில ஸ்டெப்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைமில் இதை நீங்கள் ட்ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஒரே ஐபியிலேருந்து நீங்கள் 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணியலாம், ஒரே நெட்ஒர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணியலாம், மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணியலாம்னு சொல்லி நிறைய இது சொல்லியிருப்பாங்க. ஃபேக் இன்கம்ப்ளீட் ப்ரூஃப்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் வாட்ச் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். சரியா? ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் வாட்ச் பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன செய்ய பண்ணால் இதில் அக்ரி கொடுக்குறேன். சரி, அக்ரி கொடுத்தாச்சு. ஸோ அக்ரி கொடுத்தாலுடனே பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சரியா? ஸோ இதில் நீங்கள் அழகான முறையில் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கான வீடியோனா தொடர்ந்து போடுவேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுமா இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இங்கே பார்க்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒன்று ஷோ பண்ணுறேன் பாருங்களா. டியூட்டி சம்மந்தமாக $2,200 ஆகிறாங்க. இது என்னதுக்குன்னா ஒரு டீட்டெயிலாக ஒரு லைக் ஒன்று பண்ணுறது தான். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், அதே போல் இந்த ஒன்றைக்கு டியூட்டர் சம்மந்தமானது, அதே போல் இது கம்ப்ளீட் ஆஃபர், இதெல்லாம் வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் தராங்க. இதில் நீங்கள் அழகான முறையில் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படின்னு இல்லை, பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே காணும். சரியா? ஸோ பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் நாலேஜ், உங்களோட ஃபோன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் எவ்வளோ இருந்தாலே போதும். இல்லை நீங்கள் அழகான முறையில் ஏன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ஸ்ரீலங்கா ரூபியில் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு $500 இதில் தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். $1. ஸோ $500 வந்துட்டு கிட்டத்தட்ட $1.2 கிட்ட வரும். அழகான முறைக்கு நீங்கள் இதில் இருந்தால் ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தாலே 2 ஹவர்ஸ் இருந்தால் ஒரு 1.5 ஹவர்ஸ் இருந்தாலே நீங்கள் அழகான முறையில் ஏர்ன் பண்ணலாம். இது உங்கள்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குமா இருந்தால் நீங்கள் அழகான முறையில் ஒரு $2 $3 சொல்லி அழகாக ஏர்ன் பண்ணலாம். சரியா? ஏன்னா ஃபோனில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து பண்ணுற கஷ்டமாக இருக்கும். ஸோ நிறைய தடவை நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட வந்துட்டு ஃபோன் இருக்கிறதுக்காண்டியே நான் இன்றைக்கான வீடியோவில் எப்படி இந்த Picoworker அக்கௌண்ட்டை ஃபோனில் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த Picoworker அக்கௌண்ட் எல்லாம் ஷோ பண்ணியிருக்கேன் பிசியில் தான். ஸோ நானும் பிசியில் தான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் நான் ஃபோனில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபோனில் ட்ரை பண்ணக்குள்ளே சில டாஸ்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஃபோன்லேயே ஃபெமிலியர் தானே. ஸோ ஃபோன்லேயே அவங்களுக்கு நல்லா ஒர்க் ஓடும். ஸோ நீங்கள் ஃபோனில் அப்படி செய்ய விருப்பமாகும் நீங்கள் ஃபோனில் செய்யலாம். ஸோ ஃபீஸில் செய்கிறது விருப்பம் இருக்கிறார்கள் தாராளமாக நீங்கள் பிசி யூஸ் பண்ணிக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பிசியை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபோன் உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோனில் இந்த Picoworker வேலை செய்யாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சரியா? தாராளமாக ஒர்க் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோலாம் இதில் சைன் அப் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு டாஸ்க் ஒன்று நான் செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணால் இப்போ நீங்கள் டாஸ்க் ஒன்று செய்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க எடுத்த உடனே. ஸோ அதனால் நான் டாஸ்க் ஒன்று செலக்ட் பண்ணால் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட் டைம் சப்மிட்டிங் எ டாஸ்க் லெட் யூ நோ அ லிட்டில் மோர் அபவுட் யூ. அதாவது என்னையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் அவங்க கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த Picoworker ஒரு டாஸ்க் ஒன்று பண்ண போகிறீங்களா இருந்தால் இப்படி ஒரு இது ஒன்று கேட்பாங்க, ஒரு ஃபார்ம் உண்டு. ஸோ இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் மேலாக ஃபீமேல் என்ன கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு நான் இதில் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு டே வந்துட்டு ஒரு 1 மந்த் வந்துட்டு 10/2000 கொடுங்க. சரியா? யுவர் சிட்டி பெட்டிக்குலோ கொடுக்கலாம். நம்ம நீங்கள் என்ன சிட்டியோ அதை கொடுங்க. ஸோ நான் பெட்டிக்குலோ சூஸ் பண்ணிட்டேன். சரியா? செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். ஸோ செக்யூரிட்டி கொஸ்டின் என்னவா கொடுக்கலான்டா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மை நேம் சொல்லி கொஸ்டின் மார்க் கூட நீங்கள் கேளுங்க. சரியா? ஸோ வாட் இஸ் மை நேம், வாட் இஸ் மை ஸ்கூல் நேம்,
வாட் இஸ் மை ஃபாதர்ஸ் நேம், ஸோ ஏதோ ஒன்று சம்திங் அதை கேட்டு போட்டு அதுக்கு கீழே நீங்கள் உங்களோட ஆன்சரை நீங்கள் எடிட் பண்ணலாம். இது வந்துட்டு செக்யூரிட்டி கொஸ்டின். நாளைக்கு இந்த அக்கௌண்ட் வந்துட்டு மறந்தாலும் பாஸ்வேர்ட் மறந்தாலும் சம்டைம் இந்த கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் அக்கௌண்ட்டை வந்துட்டு ரீட்ரை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு மைண்டில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின்ஸை கொடுத்து போல அதுக்கு ஆன்சர் பண்ணி போல அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் சேவ் கொடுக்கலாம். சரியா? சேவ் கொடுத்தா அந்த டாஸ்க்கு ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகும். சரியா? ஸோ இந்த மெயின் டாஸ்போர்ட்டில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் ஷோ பண்ணியிருக்காங்க, நிறைய டாஸ்க்லாம் ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த டாஸ்க்லாம் நம்ம எப்படி பண்ணுறேன், எப்படி இதில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நிறைய பார்க்க போகிறோம். சரியா? சரி, இதில் நிறைய டாஸ்க் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே விலங்கு உங்களுக்கும் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட $1 டாஸ்க் தருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம். அதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியாக செய்ய வேண்டி வரும். சில டைம் செய்யாமலுக்கும் விட வேண்டி வரும். சரியா? ஸோ எல்லா டாஸ்க்கும் செய்யணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அந்த வீடியோ வந்துட்டு எப்படி பேசிக்காக சைன் அப் பண்ணுறேன், எப்படி நம்மளோட டீட்டெயிலாக ஃபில் பண்ணுங்கிறத காட்டுறதுக்காண்டி அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் குரோ ஆகிறது ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.